கனமழை காரணமாக வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது வரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக தொடர்பு கொள்ள அவசர எண்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய வடக்கு பகுதிகளில் அதிக அளவில் பெய்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா இந்த வயநாடு, மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு பகுதிகளில் மழை கனமழை பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய காட்டாறுகளில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக ஒரு 2 மணி அளவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா வயநாடு கல்பட்டாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மேப்பாடி, குத்துமலை, முண்டக்கை, அதே போல பாத்தீங்கன்னா சூரல் மலை அப்படிங்கிற இடங்கள்ல கடுமையான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இங்க மீட்பு படையினரே செல்ல முடியாத அளவுக்கான ஒரு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சூரல் மலைங்கிற பகுதியில் ஏற்பட்ட அதாவது வெள்ளப்பெருக்குல ஒரு பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு சிக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். இதற்கு தற்பொழுது பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கத்துல பல்வேறு நடவடிக்கைகள் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தீயணைப்பு துறையினரும் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க பல இடங்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பல பேரை மீட்டு ஒரு 16 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் உயிரிழந்த நிலையில அவங்க சடலமாக மீட்டிருக்கிறாங்க. தற்போதும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப தற்பொழுது பாத்தீங்கன்னா மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அங்க மீட்பு பணியில சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மழையை பொருட்படுத்தாமல் அந்த காட்டாறுகள்ல சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்குதுங்கிறது தான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரம் பிறகுதான் இன்னும் முழுமையான ஒரு விவரங்கள் தெரிய வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர்களை தொடர்பு கொள்வதற்காக உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம்ங்கிற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது கேரள அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தற்போது இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு கேரளாவினுடைய அமைச்சர்கள் 4 பேர் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இதுல மலப்புரம் பகுதியிலிருந்து இந்த வயநாடு செல்வதற்கான வழி தாமரசேரி மலைப்பகுதியில செல்லணும். அந்த பகுதிகளிலையும் பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால மீட்பு படையினர் அங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கிறது. இதற்காக இந்த கிராமங்கள்ல சிக்கி இருக்கிற மக்களை மீட்பதற்காக ராணுவ ஹெலிகாப்டர்களுடைய உதவியும் தற்பொழுது கோரப்பட்டிருக்கிறது. இந்த பேரிடர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடராகத்தான் நம்ம இப்ப பார்க்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.